ஏன் எதுக்கு நான் அதை சொன்னேன்னா, நீங்க சமூக நீதின்னு யார சொல்றீங்க? அந்த சமூகத்தை பிறந்தவரை விட்டுட்டு நீங்க சமூக நீதியை பற்றி சொன்னாருன்றதுக்காக, பிறந்தாரை விட்டுட்டு சமூக நீதியை பற்றி சொன்னார்னு ஒருவரை நீங்க ஆதரிக்கிறீங்க பாருங்க. அதற்காக நான் சொன்னேன். அதுக்காக ரெட்டி சமூகத்தை எதிர்த்து நான் பேசுறேன், தயவு செய்து போட்டுறாதுங்க. மறுபடியும் நான் சொல்றேன், எல்லா சமூகத்தையும் சொல்லும் போது சமூக நீதி பாதுகாக்கப்படுகின்ற அந்த இனத்துல சமூகத்துல பிறந்திருக்காரு. அவர் சமூக நீதியை பத்தி பேசினார்னு மட்டும் சொல்றாங்க, புரியுதா? அதனால நான் சொன்னேன். அதனால சமூகத்தை எதுக்குமே நான் சொன்னதுல தயவு செய்து அப்படி போடாதுங்க. ஜாதியை பத்தி நான் பேசல. ஏன்னா சமூக நீதியில் பிறந்தவர் அண்ணன், அந்த சமூகத்துல பிறந்தவர். ஆனா சமூக நீதியை பத்தி பேசினவரை நீங்க இன்னைக்கு சமூக நீதி காவலர்னு சொல்றீங்க. ஒண்ணு. ரெண்டாவது நான் சொல்றேன், தமிழர்களுக்கு நாங்கள் காவலாளர்கள், தமிழர்கள் எங்களுக்கானவர்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல, தமிழர்களுக்கு நாங்க பாதுகாவலர்னு சொல்றீங்கல்ல. ஆனா தமிழர்களை ஒன்று குவித்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஒன்று, இன்னொன்று பச்சை தமிழனான அண்ணன் சிபிஆர் அவர்களை நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள். அதனால் தமிழ் பற்று என்ற தமிழ் பற்றாளர் என்ற முகத்திரை கிழிகிறது. இன்னொன்று, நாங்க வேறு மாநிலத்தை பார்க்கவே மாட்டோம், வேறு மாநிலக்காரங்க எங்களுக்கு வேண்டாம், தமிழ்நாடு சுயாட்சி தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பீகாருக்கு போறீங்க, பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க. அப்போ ஒரு அகில இந்திய கட்சியாக நாங்கள் மற்ற மாநிலத்தவரோடு இணக்கமாக இருந்தால் இந்திக்காரன் சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க? ஹிந்தி தெரியாது போடான்னு பனியன் போட்டீங்கல்ல, பீகாருக்கு போகும்போது பஞ்சாபுக்கு போகும்போது அந்த பனியனை போட்டுட்டு போங்கன்னு நான் சொல்றேன். நீங்க பேசும்போது தமிழர் மொழிப்பற்றோட நீங்க அவரை ஆதரிக்க தகுதிட்டாங்கன்றத குற்றச்சாட்டா சொன்னீங்க. அப்படின்னா தெலுங்கு ஸ்பீக்கிங் இருக்கக்கூடிய அவர் இடத்துல வெங்காய நாயுடு மற்ற சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டவங்களும் அவங்களை பத்தி ஒரு நிமிஷம் அவங்களால நான் தமிழ்நாட்டுக்காரி, நான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன். நான் தமிழ்நாட்டுக்காரி, தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன், தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன். தமிழ்நாட்டுக்காரரை ஏன் ஆதரிக்கலன்னு நான் கேக்குறேன். தமிழ்நாட்டுக்காரரை நான் ஏன் ஆதரிக்கலன்னு கேக்குறேன். ஏன்னா தமிழுக்கு நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க. அதே சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார்னா, இன்னொரு மொழியை பேசுறது தப்பு இல்ல அப்படின்னு அவர் சொன்னார். மும்மொழியை அவர் ஆதரிக்கிறாரு, நீங்க மும்மொழியை ஆதரிக்கல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தமிழ் முகமூடி அணிந்து கொண்டு சிபிஆர் வருகிறாருன்னு என்ன அர்த்தங்க? நான் இந்த மண்ணில இருந்து கேக்குறேங்க, தமிழ் முகமூடினா என்ன? தமிழர் கிடையாது அவரு? தமிழ் இல்லாதவர் முகமூடி போட்டு வர்றாரா? தமிழ் பற்று என்ற உங்க முகமூடி கிழித்து எறியப்படுகிறது என்பதுதான் எனது கருத்து. அதனால தெலுங்கு அப்படின்னு இல்ல, நம்ம மாநிலத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, அது ஏன் ஆதரிக்கலன்னு கேக்குறோம். அவங்க